ஹாய், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வேளாங்கண்ணி சீரீஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் வேளாங்கண்ணிக்கு போக எடுத்த பார்த்திங்கன்னா மதுரை டு திருச்சி, தென் திருச்சி டு நாகப்பட்டினம், தென் நாகப்பட்டினம் டு வேளாங்கண்ணி. ஃபஸ்ட்டு நாங்கள் மாட்டுத்தாண்டிலேருந்து ஏர்லி மார்னிங்கே திருச்சிக்கு பஸ் ஏறிட்டோம். தென் திருச்சி பஸ் ஸ்டாண்டு ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து அப்படியே ஜங்ஷனுக்கு போயிட்டோங்க. ஜாலி தான். எங்கே போகிறோம்? வேளாங்கண்ணியா? வந்துச்சாயா? அங்கே ட்ரெயினில் ஏறினதுமே எங்கள் குட்டீஸ் தொட்டில் வேணும்னு ஒரே அழுகுங்க. அப்புறம் இங்கிட்ட ஒரு தொட்டில் அங்கிட்ட ஒரு தொட்டில் கட்டி அவங்கள தூங்க வச்சுட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்டே ஃபுல்லாக்கிட்டோங்க. அதுக்கப்புறம் என்ன, நாங்கள் ஜாலியாக பேசிக்கிட்டே வேளாங்கண்ணிக்கு போயிட்டு இருந்தோங்க. வேளாங்கண்ணி ரீச் ஆகிட்டோங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ரூமில் போய் லக்கேஜ்லாம் வச்சுட்டு அவுள் வடையெல்லாம் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியே வந்துட்டோங்க. ரொபின் ஹாய் சொல்லு. வேளாங்கண்ணி மெயின் சர்ச்சுக்கு லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா வரிசையாக கடைகளாக இருக்கும். அந்த கடைகளில் டாய்ஸ் எல்லாமே ஓரளவு ரீசனபிளாகவும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இயேசுவும் நானும்னு சொல்லிட்டு ஸ்டாச்சு இருந்துச்சு, அங்கேயும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போனது மாடி கோயில் தாங்க போயிருந்தோம். அங்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலேருந்து பார்த்தா ஃபுல் வியூமே அப்படியே தெரியும். மெயினாக நேராக தெரிகிறது பழைய வேளாங்கண்ணி. அதுக்கப்புறம் ரைட் சைடில் ஒரு சர்ச் இருக்கும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்லேயும் ஒரு சர்ச் இருக்கும். சர்ச்சுக்கெலாம் போயிட்டு நல்லா பீஸ்ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்கள் போன ஃபஸ்ட்டு பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஷாப்பிங் மால் தான். வேளாங்கண்ணி ஷாப்பிங் மால்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மற்ற சர்ச்சில் எல்லாம் கிடைக்காத திங்ஸ் எல்லாமே வேளாங்கண்ணி சர்ச்சில் அவைலபிளாக இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் இருந்தது, நிறைய புனிதர்களுடைய புக்ஸ் இருந்தது, அப்புறம் ஜென்ரல் புக்ஸுமே நிறையா இருந்தது. பிள்ளைங்களுக்கு தேவையான ஹேண்ட் பேகு, ஸ்கூல் பேகு, அந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே இருந்துச்சு. கேண்டில்ஸ்லாம் விதவிதமாக இருந்துச்சு. ஸ்டாச்சூஸும் நிறையாவே இருந்துச்சு. அது போக கிறிஸ்மஸ் திங்ஸ் வேறு இருந்தது. நாங்கள் கிறிஸ்மஸ் டைமே போகலாம், ஆனால் கிறிஸ்மஸ் திங்ஸ் நிறையா இருந்தது. அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டில் இருக்க சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் என்ன, அங்கேருந்து அப்படியே பீச்சுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு நேராக பீச்சுக்கு போயிட்டோங்க. நாங்கள் போன டைம் என்ன அப்படின்னா இங்கனக்குள்ளே கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னங்க, நாங்கள் பீச்சில் போயிட்டோம். செம்ம வெயில், காலை கீழே வைக்கவே முடியலங்க. அதுக்கப்புறம் ஓடி போய் கடலுக்குள்ளே குதிச்சிட்டோம். நம்ம குட்டிஸ் தண்ணியை கண்டா விடுவாங்களா, செம்ம ஆட்டம் போட்டுட்டாங்க, ஜாலியாக இருந்தாங்க. மீன் கடைக்கு சாப்பிட போயிட்டோங்க. வேளாங்கண்ணினாவே மீன் சாப்பாடு தாங்க. பாறை மீன் இருக்குது, ஐல இருக்குது, சங்கரா இருக்குது, பாறை பீஸ் இருக்குது, வாவல் இருக்குது, வஞ்சிரப்பாறை இருக்குது, கிழங்கா இருக்குது. வாவலும் எவ்வளோக்கு அது? இது 150 ரூபாய்க்கு. அது முள்ளு மட்டும்தான் இருக்கும். இன்னொன்று போட சொல்லுவோம். அப்போ சங்கரால நாங்கள் மீன் குழம்பு சாப்பாடும் பொரிச்ச மீனும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ரூமுக்கு போய் அப்படியே ரெடி ஆகிட்டு பழைய வேளாங்கண்ணி கிளம்பிட்டோங்க. ஷேர் ஆட்டோவில் தான் நாங்கள் பழைய வேளாங்கண்ணி போனோம். 100 ருபீஸ் கேட்டாங்க. இந்த நேர்த்திக்கடன் செய்யக்கூடிய மெழுகு, அப்புறம் தொட்டில், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியவே வச்சு விற்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு மாதா தீர்த்தம் குடிக்கிறதுக்காண்டி வந்துட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் ஸ்டார் சர்ச்சுக்கு போயிட்டோங்க. அதுதான் வேளாங்கண்ணியில் இருக்கிறதுலேயே பெரிய சர்ச்சு. அப்புறம் இந்த சர்ச்சில் மட்டும்தான் நமக்கு ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் அலோவ் பண்ணுவாங்க. மற்ற சர்ச்லலாம் நமக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்புறம்
அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டு இந்த சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கெபி இருக்கும், அதை போய் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அங்கே ஃபிஷ் எல்லாம் குளத்துக்குள்ளே கிடந்துச்சு, பிள்ளைங்கள்லாம் நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. இது வந்து நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடிய பிளேஸுங்க. இங்கேருந்து நம்ம நேர்த்திக்கடன் நடந்து முட்டி போட்டு மண்ணில் நடந்தே போய் பெரிய வேளாங்கண்ணி ரீச் ஆவாங்க. அதுக்கப்புறம் முன்னாடிலாம் நம்ம பெரிய வேளாங்கண்ணிலேருந்து மெயின் சர்ச்சுக்கு நடந்து வரப்போ நம்ம வாட்டுக்கு வேகமாக நடந்து வர மாதிரி தான் இருக்கும். இப்போ அப்படி இல்லைங்க, நிறைய கடைகள் வந்துச்சு, ஸ்நாக்ஸ் கடைகள் வந்துச்சு, பிள்ளைங்களுக்கு டாய்ஸ் கடைகள் வந்துச்சு, பாப்கார்ன் இருந்தது, ஐஸ்கிரீம் இருந்தது. வெக்கேஷன் பிளேஸ் மாதிரி இருந்ததுங்க சொல்லப்போனால். நமக்கும் நடந்து வர அலுப்பே தெரியாமல் ஈஸியாக நடந்து வர மாதிரி இருந்துச்சு. நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வீக் போயிருந்தோம். அந்தளவுக்கு கூட்டம்லாம் இல்லை, ஓரளவு தான் இருந்தது. ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த லைட்லாம் போடுறதுக்கு சர்ச்சில் ஃபுல்லாக கட்டையெல்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க அப்போ தான் திருவிழாக்காண்டி. அதுக்கப்புறம் என்ன அப்படியே அங்கேருந்து நேராக பீச்சுக்கு வந்து ஷாப்பிங்காக போயிருந்தோம். நாங்கள் குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு போயிருந்ததுனால பிள்ளைங்களுக்கு முதல்ல டாய்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காண்டி ஒவ்வொரு கடையாக போயிட்டுருந்தோங்க. அதுக்கப்புறம் என்ன பேங்கிள்ஸு, இயரிங்ஸு, கிளிப்ஸு, நிறைய மேக்கப் திங்ஸ் எல்லாமே இருந்தது. 20 ரூபா கடையிலேயே நிறைய திங்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் டாய்ஸ் வெரைட்டிஸ்லாம் நிறைய இருந்தது. டாய்ஸ்லாம் வந்து நம்ம மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது வேளாங்கண்ணியில் காஸ்ட்லி தாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா குட்டீஸ்லாம் தூங்க வச்சுட்டு நாங்கள் சன்செட் பார்க்கலான்னு சொல்லி ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டோம். பார்த்தா நாங்கள் போன நேரமும் என்னமோ தெரில, சன்செட்டே வரலங்க அன்றைக்கி. செம்ம மேகமூட்டமாக இருந்தது, அதனால் மேகத்துக்குள்ளே சன்செட் வந்து பார்க்க முடியாமல் ஆயிடுச்சு. அதுக்கு ப்ரீவியஸ் டே என்னோடய பையன் வந்து அழுதுகிட்டே இருந்ததுனால என்னால் போக முடியாமல் ஆயிடுச்சு. நான் போன அன்றைக்கி சன்செட் வராமல் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன, பீச்சு வந்து ஏர்லி மார்னிங் அந்த பீஸ்ஃபுல்லான டைத்தில் உட்காந்து பீச்சை பார்க்கும்போது செம்ம ரிலாக்ஸாக இருந்ததுங்க. பிளேஸ்க்கு அங்கே ஒரு பாலம் இருக்கும், நாங்கள் அங்கே போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா மீன் எல்லாம் வந்து பிடிச்சி ஏழை விடுவாங்க. மொத்தமாக மீன் குழம்பு சமைச்சு சாப்பிட்றவங்க அப்படின்றவங்களுக்குலாம் அந்த பிளேஸில் வந்து ஈஸியாக வந்து மீன் கிடைக்குங்க, ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் போன அன்றைக்கி எங்கள் அக்கா பொண்ணோட பர்த்டே, சரி அவளுக்கும் பீச்சில் வந்து கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேக் கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நேர்த்திக்கடன் செய்கிறதுக்காண்டி இந்த மெழுகு கடையில் வந்து இந்த கால் தொண்டை இல்லை பிரச்சனை இருக்கவங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு தனித்தனியாக பார்ட்ஸ் விற்பாங்க அந்த சில்வரில், அதை வாங்கி நேர்த்திக்கடன் செலுத்திட்டோங்க. அதுக்கப்புறம் என்ன, ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு வேளாங்கண்ணி ஜங்ஷன் போய் ட்ரெயினில் ஏறிட்டோங்க. இதுவும் எங்களுக்கு பெரிய சோதனைங்க. நாங்கள் ஏறின நேரம் பார்த்திங்கன்னா ட்ரெயினோட இன்ஜின் ஃபால்ட் ஆகிட்டு 3 hours டிலே ஆகி தான் வீட்டுக்கு ரீச் ஆனாங்க. செம்ம டயர்டுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.